இலக்கிய பூக்கள். வணக்கம் நேர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி வழங்கும் இலக்கிய பூக்கள் இதழ் 166. இலக்கிய பூக்கள் பல படைப்பாளர்களின் படைப்புகள் உள்வாங்கப்பட்டுள்ளமையும் அத்தனை படைப்புகளும் நேர்களை கவர்ந்தமையும் கண்கூடு. தொடர்ந்து வரும் இதழ்களையும் பல புதிய படைப்பாளர்களையும் இணைத்தே இலக்கிய பூக்கள் பயணிக்கும். இலக்கிய உலகில் பல படைப்புகளை தந்த கல்லோடைக்கரனின் படைப்புகள் அவர் குரலில். முன்னொரு போதுமில்லா முடக்கம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை. முன்னொரு போதுமில்லா முடக்கம், இதனை ஆங்கிலத்திலே அன்பிரசிடென்டட் லாக்டவுன் என்று சொல்வார்கள். முன்னொரு போதுமில்லா முடக்கம், முன்னாளில் ஒருபோதும் இல்லாத முடக்கம், மனதிலே இறுக்கங்கள் உண்டாகும் முடக்கம், எந்நாளும் தோன்றாத அச்சம் தரும் முடக்கம், ஏனிந்த நிலையென்று ஏசுகின்ற முடக்கம், இந்நாளின் ஏற்றமிகு இயல்புகளை முடக்கும், இதுபோலும் இனி வேண்டாம் என்றான முடக்கம், நன்னாளும் என்று வரும் என ஏங்கும் முடக்கம், நாளை இது வருமென்றால் அன்றின்பம் தொடக்கம், நன்னாளும் என்று வரும் என ஏங்கும் முடக்கம், நாளை இது வருமென்றால் அன்றின்பம் தொடக்கம், வாரங்கள் ஆறுக்கும் வருமென்றார் முடக்கம், வந்தாலும் மேலும் வரக்கூடும் முடக்கம், பாரங்கள் பலவாக பெருக்கியிடும் முடக்கம், பெற்றோரும் வீட்டுள்ளே புழுங்கியிடும் முடக்கம், ஆரங்கள் துன்பங்கள் போக்குவார் என்றென்று ஆக்கி வைத்த அதிசயம் கொண்ட ஒரு முடக்கம், தூரங்கள் என்றென்றும் தொலைவாக்கும் முடக்கம், சொல்லொணா துயரத்தை தேக்கிய முடக்கம், தூரங்கள் என்றென்றும் தொலைவாக்கும் முடக்கம், சொல்லொணா துயரத்தை தேக்கிய முடக்கம், கல்வி தரும் சாலைகளை மூடிவிட்ட முடக்கம், கவினுரு பூங்காபல களையிழந்த முடக்கம், சொல்லிற் கரியனாம் கோயில்கள் அடைத்து தேவன் ஆலயம் பள்ளிவாசலும் முடக்கம், எல்லைகள் யாவுமே எல்லையின்றி முடக்கம், எங்கும் எவையும் எல்லாமே முடக்கம், பொல்லாத முடக்கம் இங்கு ஏனென்று வந்தது, கொல்லும் கொடுநோயாம் கொரோனாவே தந்தது, பொல்லாத முடக்கம் இங்கு ஏனென்று வந்தது, கொல்லும் கொடுநோயாம் கொரோனாவே தந்தது, வந்த வழி இந்த நோய் போகுமென நம்புவோம், வந்த வழி இந்த நோய் போகுமென நம்புவோம், வரவிட்ட வல்லிறைவன் பாதங்களை ஓம்புவோம், இந்த முறை இந்த நிலை போதுமென்று வேண்டுவோம், இந்த முறை இந்த நிலை போதுமென்று வேண்டுவோம், இனிமேலும் இந்த வலி வேண்டாமென்று ரஞ்சுவோம், இனிமேலும் இந்த வலி வேண்டாமென்று ரஞ்சுவோம், மந்த நிலை கண்டிந்த நோயகலப் பாடுவோம்,
மரணங்கள் ஏதுமற்ற மேன்மையினை தேடுவோம். மந்தநிலை கண்டிந்த நோய் அகலப்பாடுவோம். மரணங்கள் ஏதுமற்ற மேன்மையினை தேடுவோம். சொந்தமொடு பந்தங்கள் சேர்ந்து வர கூடுவோம். சொந்தமொடு பந்தங்கள் சேர்ந்து வர கூடுவோம். சுற்றி வரும் பூமியெங்கும் சொர்க்கமாகும் ஆடுவோம். சொந்தமொடு பந்தங்கள் சேர்ந்து வர கூடுவோம். சுற்றி வரும் பூமியெங்கும் சொர்க்கமாகும் ஆடுவோம். பொல்லாத முடக்கமின்று ஏனென்று வந்தது? கொல்லும் கொடுநோயாம் கொரோனாவே தந்தது. பொல்லாத முடக்கமின்று ஏன் இங்கு வந்தது? கொல்லும் கொடுநோயாம் கொரோனாவே தந்தது. வந்தவழி இந்த நோய் போகுமென நம்புவோம். வரவிட்ட வல்லிறைவன் பாதங்களை ஓம்புவோம். ஒரு கவிதை. அவளைத் தவிர. பாம்பை கொல்லும் முன் படை பதைத்து நிற்பது போல. பாம்பை கொல்லும் முன் படை பதைத்து நிற்பது போல வேறிடம் செல்ல வழியற்ற சொற்கள். வேறிடம் செல்ல வழியற்று சொற்கள் நாளிதழ் விநியோகிப்பவனிடம் புகழில்லை. அதற்கு ஏதேனும் கூறாமல் எறிந்துவிட்டு போய் விடுகிறவன் எரிந்து போன நூலகத்தின் சொற்கள். ஏதேனும் கூறாமல் எறிந்துவிட்டு போய் விடுகிறவன் எரிந்து போன நூலகத்தின் சொற்கள். கபாடபுரத்து சொற்களுடன் கடலில் அலையாடி பின்வாங்கி கரையேற முடியாமல். கபாடபுரத்து சொற்களுடன் கடலில் அலையாடி பின்வாங்கி கரையேற முடியாமல் மீண்டும் பதுங்கு குழிக்குள் குடுகுடுப்பை சத்தம் கேட்டதுமே, மீண்டும் பதுங்கு குழிக்குள் குடுகுடுப்பை சத்தம் கேட்டதுமே வேறேதும் காதில் விழும் முன் காசு தந்து தராமலோ. கேட்டதுமே வேறேதும் காதில் விழும் முன் காசு தந்தோ தராமலோ விரட்டி விடுகிறோம். நம் சாமர்த்திய சொற்களை கேட்க அவன் மரபணுவிலேயே ஆணைகள் இல்லை. அவளுக்கான கவிதை எங்கெல்லாமோ செல்கின்றன அவளைத் தவிர. கலாப்பிரியாவின் கவிதை கேட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்பது ஒரு வகையில் ஆணவம் என்றால், நான் ஒரு பாமரன், எனக்கு எதுவும் தெரியாது என்பதும் இன்னொரு வகையில் ஆணவமே. ஓஷோவின் கூற்றிலிருந்து. கனடாவிலிருந்து சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் கதையொன்று அவர் குரலில். பேசப்படாத மௌனம். ஸ்ரீரஞ்சனி. என்ற நெஞ்சில தலை வச்சு படுத்திருந்த சுனி இன்னும் விசும்பிக் கொண்டிருந்தாள். ஒரு கையால அவளின் தலையை கோதினபடியும் மற்ற கையால அவளை அணைச்சபடியும் அவள் அருகில நான் படுத்திருந்தேன். எனக்கும் அழுகை வந்தது. மனசு படபடத்து. திரைச்சீலைகள் அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருந்தன. சாரி குட்டி, அம்மா அடிச்சிருக்க கூடாது, கத்தி இருக்க கூடாது. சொல்லியடா கண்ணா, இனி அம்மா இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அழாதேடா குஞ்சு. மிக கனிவுடனும் குற்ற உணர்வுடனும் திரும்பவும் சொன்னேன். எனக்கு சரியா தண்ணி விடாச்சுதம்மா. அதுதான் பைப்பை கண்டோன்னு. ஓமடா, எனக்கு விளங்குது. ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு அது தெரியணும். அம்மாக்கு என்னத்தை என்றாலும் சொல்லலாம் என்ற துணிவு உனக்கு இருக்கணும். சுமி தலையை ஆட்டினபடி என்னை இறுக கட்டிக்கொண்டார். ஓகே, புத்தகம் வாசிப்போமா குட்டி? பிள்ளைண்ட சின்ன காலாலே ஓடிப்போய் விருப்பமான ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாடா. ராபர்ட் மஞ்சின் லுக் அட் மீ வாசித்து முடிந்ததும் பழையபடி அவள் கலகலப்பானாள். பிள்ளைகளின் சிறப்பே இதுதான். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாயிருந்தது. குட் நைட் ஸ்வீட்டி. அவளின் நெத்தியில முத்தமிட்ட நான் அவளை வடிவாய் போர்த்தி விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினேன். ஒரு கழித்து படுத்திருந்தபடி புத்தகத்தில் மூழ்கி போயிருந்தார் மோகன்.
பக்கத்தில் போய் நானும் படுத்துக்கொண்டேன். புத்தகத்தை மூடினவர் அதை பக்கத்தில் இருந்த மேசையில் வச்சார். டான்ஸ் ஆஃப் ஆங்கர் என்ற அந்த தலையங்கம் என்னை பார்த்து விழித்தது. அவளோட நான் அப்படி சத்தம் போட்டுக்க கூடாது, என்ன கவலையா இருக்கப்பா, சும்மா அவசரப்பட்டு கத்துறது, பிறகு கவலைப்படுறது, இதுதான் என் யசோ. இன்றைய அம்மாவுக்கு நான் எல்லாத்தையும் சொன்னதில்லை. அதை போல இல்லாமல் அவள் எல்லாத்தையும் என்னோட பகிர்வோம். இப்ப இருந்தே அவள் அதை பழகணும்னு நான் நினைக்கிறேன். சரியப்பா, சின்ன பிள்ளைதானே, அதை அவள் மறந்திருக்கவும் கூடும். அதோட அந்த டீச்சர் பேசினது முழுசா அவளுக்கு விளங்கி இருந்தா தானே அது அவளை பாதிச்சிருந்திருக்கு. அம்மாவுக்கு சொல்லணும்னு தோன்றி இருக்கு. மோகன் எடுத்தாலேயே ஆதரவா தடவி என்னை மென்மையாக முத்தமிட்டார். பிறகு அவற்றை மூச்சு காட்டு சூடு என்னில படுமளவுக்கு கிட்டவா வந்து என்ற மேர்வை ஆசையோட வருடினேன். அவற்றை கையை அவசரமாக நான் விளத்தினேன். இன்றைக்கு வேண்டாம் மோகன், ப்ளீஸ் சொன்ன நான் லைட்டை ஆஃப் பண்ணினேன். என்னை யாரோ அமுக்குவது போலிருந்தது. என்னுடைய உடம்பு நடுங்கினது. காற்றின் அசுர வேகத்தை தாங்க மாட்டாத மழை ஜன்னலிலே மோதி மோதி சர் சர் என்று ஓயாமல் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. அப்பா என்ற அந்த உறவை அசிங்கப்படுத்தின என்ற அப்பா என்ற ஆணுறுப்பை சாரத்துக்குள்ளால நிறுவினபடி எனக்குள் கூற தாண்டவமாடினார். புதுசா வீடு கட்டி குடி புகுந்திருந்தான். எங்க அறையை எப்படி அலங்கரிக்கிறதுன்றதுல எனக்கு ஒரே பரபரப்பா இருந்தது. கதிரையிலே ஏறி நின்று கொண்டு வகுப்பில நான் கீறியிருந்த வானவில் படம் ஒன்றை பிரேம் ஒன்றுக்குள்ள போட்டு சுவரில மாட்டிக்கொண்டிருந்தேன். சாமர்த்தியப்பட்டதோட இந்த ரசனைகளும் அழகாயிட்டது. அப்பா பின்னால வந்து ரெண்டு கட்டி பிடிச்சு கிண்ணத்துல கொஞ்சினேன். அவற்றை மீச மயிர் என்ற முகத்துல கரகரத்தது. கையில நான் வச்சிருந்த படம் சடார நிலத்துல விழுந்து உடைஞ்சது. என்ன சத்தம் அது என்று கேட்டு அம்மாண்ட குரலை கேட்டதும் என் மேரவை சுண்டி போட்டு அவர் வெளியில போனேன். எனக்கு பட்டி கொண்டு வந்தது. அன்று ராத்திரி திடுக்கிட்டு முடிக்கிறேன். என்ற கட்டில் என்ற விளிம்பில என்ன பார்த்தபடியே ஒரு உருவம் இருக்குது. அம்மா என்று அலறின என்ற வாயை என்ற வாயாலே அவர் கவ்வேக்கதான் அது அப்பான்றது எனக்கு தெரிஞ்சது. என்னால் மூச்செடுக்கிறேன். வேகமா அவரை தள்ளி போட்டு திமிறிக் கொண்டு எழும்பினேன். எழும்பினேன்னு அலாக்கா தூக்கி திரும்பவும் கட்டில போட்டேன். என்ற உடம்பெங்கும் மேய்ஞ்ச அவற்ற கையை தடுக்க இல்லாமல் தவிச்சேன். செத்து போனால் என்ன நினைப்படுந்தது. அடுப்பெருக்கிக்கு எல்லாம் அதுல என்னையும் எரிச்சால் என்னன்னு யோசிச்சேன். மனம் மூண்டி படிக்கையில இல்லை. நித்திர கொள்றதுக்கு பயமா இருந்தது. கண் மூடாமல் அரை கதவையே விரிச்சு பார்த்து கொண்டிருக்கிறது என்று வளமையாச்சு. சத்தம் ஏதாவது கேட்டா அது அப்பாவோ என்ற அச்சத்துல இந்த இதயம் பல மடங்கு துடிக்க ஆரம்பிச்சு. வீட்டை விட்டு ஓடி போயிடலாமோ அல்லது இயக்கங்கள் ஏதாவது சேரலாமோ என்றெல்லாம் விரக்தி வருகிறது. ஆனா எதுக்கும் எனக்கு துணிவு வரையில்லை. எனக்குள்ளேயே செத்து செத்து மடிஞ்சு. ஒரு நாள்ரா அம்மா செத்த உடம்புக்கு போட்டான். எனக்கு ஒரே திகிலா இருந்தது. அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார். நான் வாஷ்ரூமுக்குள்ள நின்று கொண்டு என்ற கையில திரும்ப திரும்ப கழுவி கொண்டிருந்தேன். அச்சம் என்னை திண்டு கொண்டிருந்தது. சட்டன ஜசோ ஜசோ என்று பலத்ததொரு அலறல். மெதுவா வெளியில எட்டி பார்க்கிறேன். 18 அடி தூரத்தில் அவர் தன் நெஞ்ச பொத்தி கொண்டு கத்துறார். எனக்குள்ள ஒரு குரூர மகிழ்ச்சி. இப்படியே செத்து போட்டோம், பேசாமல் இருப்பவங்க நினைஞ்சது. இருந்தாலும் அவர் கேட்டதுக்காண்டி பக்கத்து வீட்டு மாமா வீட்டுக்கு ஓடினேன். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கா காரோட மாமா வாரது கிடையில அவர் போட்டார். எனக்கு வந்த நிம்மதிக்கு அளவில்லை.
அடுத்த நாள் வானம் வெளிச்சிருந்தது. அவர் அதிபராக இருந்த பள்ளிக்கூட புள்ளியும் திரளா வந்துச்சு. சிரேஷ்ட மாணவ தலைவர்களும் ஆசிரியர்களும் அவர் புகழ் பாடிச்சின. எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரையில. அந்த புகழ் மாலைகள் என்ன சரியா அவசரியப்படுத்துச்சு. கண்ணீர் விட்டு அழுது அம்மாவை பார்த்த போது அவன் நடிக்கிறாவோ என்று எனக்கு குழப்பமா இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்திருப்பேன் என்று வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு பாடல் 1. செவ்வந்தியே மதுவந்தியே இவளே இனிமேல் புவியின் ராணியே. செவ்வந்தியே மதுவந்தியே நடக்கும் போதே பறக்கும் தேனியே. கனியாமுதா பசும்பால் கொழுந்தா நெருப்பு துகளின் பல நாள் விழுதா. கலவை போல் ஒரு தனித்தன்மை குணம் உண்டு இவளால் அனைத்தும் அலட்டிடும் அழகு. செவ்வந்தியே மதுவந்தியே இவளே இனிமேல் புவியின் ராணியே. செவ்வந்தியே மதுவந்தியே நடக்கும் போதே பறக்கும் தேனியே. வீழ்ச்சி என்று சொல்வது உன் மூக்கிலே கோபம் சேர்க்குமே. இல்லை இல்லை அருவே என்று சொன்னதும் உன் கண்ணிலே அன்பு பூக்குமே. ஒரு சொல்தான் என்றாலுமே வானம் போன்றது என சொல்வாள் தோழி நீயும் பூக்களின் மது. மரபாச்சி பொம்மை போல போல கூர்மை பேச்சில் உள்ளது. மயில் பீலிமாள் இதமானாளே வெறும் தாளை போல் மனம் கொண்டாளே. தினம் தினம் கொண்டாட்டமாய் இவளாக்கினாள். செவ்வந்தியே மதுவந்தியே இவளே இனிமேல் புவியின் ராணியே. செவ்வந்தியே மதுவந்தியே நடக்கும் போதே பறக்கும் தேனியே. செவ்வந்தியே. கதை தொடர்கிறது. போராளிடம் பெயர்ந்து சாவகச்சேரிக்கு போயிருந்தான். அங்கதான் மோகன் அறிமுகம் கிடைச்சது. என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். பொம்பளை கேட்டு அவற்றை தாய் தப்பன் வீட்டை வந்துச்சு. எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் பிடிவாதமா நின்றேன். அதால அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே சச்சரவானது. குடும்ப வாழ்க்கை வேண்டாமட்ட முடிவை அம்மா வாழ்ந்த வாழ்க்கை எனக்குள்ள ஆழமாகவே விதைச்சிருந்தது. அம்மாவும் டீச்சர், அப்பாவும் டீச்சர். ஆனா வீட்டு வேலையெல்லாம் அம்மா தான் செய்யணும். சாப்பிட்ட கோப்பையை கூட அவர் கழுவ மாட்டார். போதாததுக்கு அம்மா செய்கிற அத்தனையிலும் பிள்ளை பிடிச்சு கொண்டிருக்கார். இடியட், என்னடி சமையல் சமைக்கிறேன்? எத்தனை வருஷத்துக்கு இந்த குப்பையை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. சொதியில போட்ட மிளகா அவியல் என்று ஒரு நாள் அவர் போட்ட கூத்துல மிரண்ட அம்மா அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியேற பார்த்தா. அதுக்கிடையில அவர் எறிஞ்ச அந்த சாப்பாட்டு கோப்பை அம்மாண்ட சொண்டை வட்டினதுல அவன்கிட்ட சொண்டில இருந்து ரத்தம் பூரிட்டுது. நெத்தியிலும் கொட்டை பாக்களவுக்கு வீக்கம். நாளங்கள் எல்லாம் கடும் பூச்சி பச்சை நிறத்துல புடைச்சிருந்தது. தோல் கடும் செந்நிறமா மாறி இருந்தது.
அவருக்கு மேலே ஏறி நின்று அவரை உழக்கணும், தும்பு தடி எடுத்து அவருக்கு விளாசணும் என்றெல்லாம் எனக்கு ஆவேசம் வந்தது. காயத்துக்கு ஒத்தடம் கொடுத்தபடி பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிட்ட அம்மா அப்பாவுக்கு எனக்கு எரிச்சலாயும் கோபமாயும் இருந்தது. இன்னொரு நாள் அவற்றை வகுப்பு பிள்ளைகிட்ட சோதனை பேப்பர்களை அவர் சொன்ன நேரத்துக்கு திருத்தி கொடுக்கலன்னு கத்த தொடங்கினேன். இன்றைக்கு என்ற பிள்ளைகளின் மார்க்ஸும் கொடுக்கணும், வீட்டு வேலையோட எத்தனை என்று அவ சொல்லி முடிக்கல. அவன் மேசையில கிடந்த அத்தனை சோதனை பேப்பரையும் கசக்கி சுழட்டி எறிஞ்சார். மேசையில கிடந்த 1-2 குறுக்கா கிழிச்சார். அழுதபடி அதில் பொறுக்கி எடுக்க வலிக்கிட்ட அம்மான்ற தலைமையில பிடிச்செழுத்து அவன் கன்னத்தில் அரைஞ்சார். நான் பேய் அரைஞ்ச மாதிரி அதை பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி பேர அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுகளை பற்றி கதைக்க கூட அம்மா விரும்பல. அப்பா மேர் மட்டுமில்லை, நம்பி பழகிற பல பேர் இப்படி இளம் பொம்பளைன்ற வாழ்க்கையை சூறியாடுற கதையில வாசிச்ச போது ஆம்பிள்ளைகள் எனக்கு அறிவறுப்பும் வெறுப்பும் அச்சமும் ஆத்திரமும் வந்தது. அப்பாண்டி இந்த நடத்தையெல்லாம் அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கலாம் என்றதும் விளங்கினது. ஸோ நீங்க என்ன கல்யாணம் செஞ்சோணுமென்று நான் எதிர்பார்க்கல. ஆனா ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்கலாமோ? காரணம் தெரிஞ்சா அது என்ன திருத்தி கொள்றதுக்கு உதவும். ஒரு நாள் அப்படி என்ன மோகன் கேட்டேன். என்னை திருத்தி கொள்றதுக்கு உதவும் என்று மோகன் சொன்னது என் மனசை தொட்டது. ஒரு ஆம்பளை இப்படின்னு யோசிப்போனோ என்று வியப்பு வந்தது. தொடர்ந்து நடந்த விஷயங்கள் அவர் மேல ஒரு மதிப்பை மேம்படுத்தின. தனிப்பட்ட காரணங்களுக்காக திருமணம் செய்யறது எனக்கு பிடிக்கல என்றதை சொன்னேன். சரி, அப்ப சிநேகிதராண்டாலும் இருப்பமே, விதி எங்க கொண்டு போய் சேர்க்குதோ அங்க சேர்க்கட்டுமே என்றேன். அப்படியே அடுத்த 8 மாதங்களில் வாழ்க்கை திசை மாறி போனது. அம்மாவுக்கு வந்த கேன்சரும் மோசமாய் போன நாட்டு நிலைமைகளும் கல்யாணம் கட்டுறது ஒரு கட்டாய தேவை என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தின. முடிவில் திருமதி மோகன் ஆனி. கனடாவுக்கு வந்த மோகன் என்னையும் சுமியையும் இங்கே கூப்பிட்டிருந்தார். 25 வருஷமா இருட்டுக்கு தடிவார்ன என்ற வாழ்க்கைக்கு ஒரு பற்றுக்கோட்டை மோகன் தந்திருந்தாலும் கூட கடந்து வந்த சுவடுகள் என்னை விட்டு நீங்கின பாடில்லை. காயங்கள் கிளறப்பட்டபடியே இருந்தன. கனனானா என்னை நெருங்க விடாம தூரத்திலேயே அவரை நான் வச்சிருந்தேன். அவர் சும்மா தொட்டாலே எனக்குள்ள ஒரு நெருப்பு பதிச்சு. கடைசியில என்ற வாழ்க்கையில நடந்த கசப்பமான சம்பவங்களை தாண்டி வர்றதுக்கு என்னால் இயலாம இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருப்பியலோ என்று கேஞ்சு. மனுஷ மனங்கள்ட உணர்வுகளை புரிஞ்ச ஒரு ஆளா மோகன் இருந்தேன். முடிவில் அவர்கிட்ட பொறுமை என்னை அவர்கிட்ட ஒப்படைச்சது. துவக்கத்துல மிக கஷ்டமா இருந்த நெருக்கம் பிறகு மெல்ல மெல்ல பழகி போனது. கவுன்சிலிங்கும் மோகனின் மென்மையான சுபாவமும் அதிர்ந்து பேச தெரியாத இயல்பும் தான் அதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லலாம். காலம் தனங்களை மெல்ல மெல்ல ஆத்தி இருந்தாலும் கூட அந்த வடுக்கள் இடையிடையே கலிக்காமல் இல்லை. 2 வருஷத்துல கர்ப்பமானேன். ஆம்பளை பிள்ளை பிறக்கோன்னு மட்டும் மனசார வேண்டினேன். இன்னொரு பொம்பளை இந்த உலகத்துல பிறந்து அவஸ்தப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். அதால சுமி பிறந்த போது எனக்கு சந்தோஷத்துல பார்க்க அங்கலாய்ப்பு தான் கூட இருந்தது. சுமின்ற பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற லோகாவை யாழ்ப்பாணத்துல இருக்கே எனக்கு தெரியும். அவ போன்ல கூப்பிட்டு உங்களோட மகள் ஏதாவது சொன்னோவோ என்ற போது எனக்கு தொண்டை கிடைச்சு. சுமி மோகனம் மும்முரமா மெமரி கார்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்துச்சு. ஏன் என்ன நடந்தது என்ற முதல் பாதவை அது. இன்றைக்கு பார்க்கில் விளையாடி போட்டு வரைக்க டீச்சருக்கு சொல்லாமல் லைனை விட்டுட்டு ஓடிப்போ இவ தண்ணி குடிச்சிருக்கிறா. அதால அந்த டீச்சர் அவ சரியா பேசி போட்டார். தெரியாதே, இவங்களெல்லாம் துவேசம் பிடிச்சவங்க. எனக்கு அது பிடிக்கல. அவர் துவேசம் பிடிச்சவரோ என்னவோ, அவருக்கு சொல்லாமல் அவள் ஓடி இருக்கிறாள் என்றதை விட அப்படி ஒன்று நடந்ததுன்னு எனக்கு சொல்லலையே என்றதுதான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஒரு நிமிஷத்துக்குள்ள என் உடம்புல சூடு இருந்தது.
சுமி, இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது? ம், என்ன? அவளின் கவனம் விளையாட்டில் இருந்தது. கேட்கறது உனக்கு விளங்கேலி? பார்க்கல விளையாடி போட்டு வரை போகைக்கு லைனை விட்டுட்டு ஓடினியா? அவள் எதுவும் சொல்லாமல் என்னை பார்த்தாள். எனக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. குரல் உயர்ந்தது. மோகன் குழப்பத்துடன் என்னை பார்த்தார். திரும்பவும் கத்தினேன். டீச்சர்கிட்ட பேச்சு வாங்கின கதையை பள்ளிக்கூடத்தால விரைக்க எனக்கே நீ சொல்ல இல்லை என்ற கோபம் அவளை பயப்படுத்தியதோ என்னவோ. அப்பவும் அவள் பேசாமல் இருந்தாள். எனக்கு வந்த ஆத்திரத்துல அவளோட பிஷ்டத்துல 2 அடி போட்டேன். அவள் என்ற சட்டையில தொங்கிக் கொண்டு அழத் தொடங்கினாள். நான் அவளை தள்ளி போட்டு விலகி போனேன். அவள் அழுது கொண்டே இருந்தாள். என்று அடியை விட நான் அடிச்சு போட்டேன் என்றதுதான் அவளை உலுக்கி இருக்கும் என்றது எனக்கு விளங்கினது. சட்டென்று என்ற பிள்ளை எனக்கு உரைச்சது. வாஷ்ரூமுக்குள்ள போய் மூத்த குளிர் தாண்டியில நல்லா கழுவினேன். ஆழமாய் சில தடவைகள் மூச்செடுத்தேன். அம்மா, எனக்கு பிபி வந்தா என்னண்டு நான் டீச்சருக்கு சொல்றது? அதுக்கு கதைக்கிறது ஒன்று புலங்காட்டி நான் என்ன செய்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முதல் நாள் அவள் கவலைப்பட்ட விஷயங்கள் என்னை ஞாபகத்துக்கு வந்தன. அம்மா அம்மா அழுதபடி திரும்பவும் அவள் என்னட்டை ஓடி வந்தாள். சரி சரி, நேரம் போட்டது படுக்கவா. அவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தினேன். என்ற கோபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாதுக்கா மனசார அவளுக்கு சாரி சொன்னேன். அதுக்கு பிறகும் அவள் விரும்பியது என்ற நெஞ்சுக்க ஊடுருவீன் என்று என்னை திண்டு கொண்டிருந்தது. மோகன் நித்திரையாகி போயிருந்தார். என்னால நித்திர கொள்ளையில் இல்லை. என்ற காலுக்கு மேலிருந்த மோகன்ற காலை மெல்லவா ரக்கினேன். சத்தம் போடாமல் எழும்பி போய் சுமியை கட்டிக்கொண்டு அவளோட படுத்துக்கொண்டேன். அப்பவும் என்ற தலையணை நனைஞ்சது. நிர்மலமான முகத்துடன் மிக அமைதியாக அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். எந்த காரணமும் இல்லாமல் யாரென்று தெரியாத நபர்களால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். யாரென்று தெரியாத அதிகார பீடத்தை நோக்கி நீதிக்காக நீங்கள் எவ்வளவோ கூக்குரலிட்டாலும் ஒன்றும் நடக்காமல் போகலாம். காஃப்காவின் பொன்மொழியிலிருந்து. வறுமையை மேயும் மிருகம். கவிதை. அறையை மேய்ந்து திரியும் மிருக மனசு. அறையை மேய்ந்து திரியும் மிருக மனசு வறுமைப்பட்ட சுவரின் பக்கங்களை முத்தங்களால் ஈரப்படுத்தி கொண்டது. காலத்தின் நாழிகை காமத்தின் இச்சையை முகர்கிறது. இரவின் வெப்ப உக்கிரத்தை வெப்பக்காற்றில் உதிரும் உஷ்ணம். இரவின் வெப்ப உக்கிரத்தை வெப்பக்காற்றில் உதிரும் உஷ்ணம் பஞ்சனையில் கரைந்து இரு உடலின் மென்னீராய் கசிந்தன. பெருந்தீயில் கருகும் கோடை மரங்களின் காடாய், பெருந்தீயில் கருகும் கோடை மரங்களின் காடாய் உடல் எச்சங்களில் எரிந்தது கலவி கணத்தின் புணர்ச்சி மிகுதி. புகைபோக்கி வழியே நறுமணம் வீசும் செந்தணலில், புகைபோக்கி வழியே நறுமணம் வீசும் செந்தணலில் வெகு மாட்டிறைச்சி சைவத்தை முன்று கொண்டிருக்கிறது அசைவத்தின் காமத்துப்பால். பகை போக்கு வழியே நறுமணம் வீசும் செந்தணில் வேகும் மாட்டிறைச்சி சைவத்தை மென்று கொண்டிருக்கிறது அசைவத்தின் காமத்துப்பால். உதடுகள் மொழிகளை மட்டுமே உச்சரிப்பதில்லை. உதடுகள் மொழிகளை மட்டுமே உச்சரிப்பதில்லை அல்லது ஒலிப்பதில்லை. மேலும் அறுசுவைகளை கடந்து 7வது சுவையை பரிசோதனை செய்கிறது. மேலும் அறுசுவைகளை கடந்து 7வது சுவையை பரிசோதனை செய்கிறது. ஏகத்துவனின் கவிதை கேட்டோம். இன்றைய படைப்புகளை இலக்கிய பூக்களுக்காக வழங்கிய படைப்பாளர்களுக்கும் களம் அமைத்து உதவிய உயிரோடை தமிழ் மக்கள் வானொலிக்கும் நட்புடனான நன்றியுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது முள்ளிமைந்தனுடன் முல்லை அமுதன். வணக்கம் நேர்களே.